மாணவர் அமுதன் கொலை வழக்கு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பாமக, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேசியவற்றை பார்க்கலாம். ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை பற்றி நான் விரிவாக செல்லவில்லை. ஏனென்று சொல்கிறேன் சொன்னால், நாம் மனதில் கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயம், கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப் பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நம்முடைய இந்த அரசாங்கம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையை களையெடுத்து காவல்துறையிலே மிகப்பெரிய கரைவடியாத கரங்களாக இன்றைக்கு அதை ஆக்குவோம் என்று சொன்னால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை ஓரளவு சரிபடுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாகத்தான் சென்று கொண்டிருக்கும். கடுமையான சட்டங்கள் வந்திருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் யார் தடங்கள்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அந்த மாணவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே உரிய நீதிபதியை கொண்டு, ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதும் அதன் தாக்கங்களை கூறும் பொழுது போதை கலாச்சாரத்திலிருந்தும் இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும். எல்லா மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் உள்ள பிடிஏ அசோசியேஷன் வாயிலாக மாணவர்களின் நலன் பாதிக்காத வகையில் பள்ளி கல்லூரி அலுவலர் டிஇஓ இருப்பதை போல ஆர்ஜேடிஎம் என்று 8 மண்டல அலுவலகங்களை மட்டுமே உள்ளன. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்பை விட கல்லூரிகள் பெருகியுள்ளது. எனவே மாவட்ட அளவில் உயர்கல்வி அலுவலர்கள் நியமிக்க அரசு ஆலோசனை செய்ய வேண்டும்.